மக்களே எல்லாருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஊர்லலாம் ஒரே ஜல்லிக்கட்டுன்ட்டு சூப்பராக வந்து போயிட்டு இருக்கோம். எனக்கு மாட்டுப் பொங்கல்னால ஞாபகம் வர ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கசின்ஸில் இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஹாப்பி பர்த்டேன்னு அனுப்புவாங்க. நம்ம வந்து மாடுன்னு கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு இன்றைக்கி தான் பர்த்டேன்னு சொல்லி எல்லாம் வந்து பர்த்டே விஷஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் அது கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும். உங்களுக்கும் அது அப்படி இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் வந்து நேற்று சாம்பார் இருந்து அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மதிய லஞ்சுக்கு இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஸ்பெஷல் லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. லஞ்சு மட்டும் இல்லைங்க, இந்த லஞ்சை வந்து இந்த மெனு வந்து நம்மளோட ஹேமஸ் கிச்சன் டொரண்டோ பிரியாணியில் வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெங்களூர் ஃபேமஸான தொன்னை பிரியாணி தான். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் தொன்னை பிரியாணி தான் பண்ணுறேன். ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், ப்ரான்னு மட்டும் இல்லாமல் வெஜ்ஜிலையும் வந்து நம்மளுக்கு தொன்னை பிரியாணி அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்மால், மீடியம், லார்ஜ் ட்ரேயில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சிங்கிள் ட்ரேவாக வாங்கிக்கலாம், இல்லை பார்ட்டி ஆர்டராக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிரியாணி தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த தொன்னை பிரியாணியோட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, கீழே லிங்க்லேயும் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். நம்மளோட சிக்கன் தொன்னை பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நீங்களே பாருங்கள். தொன்னை பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியமே பார்த்திங்கன்னா அதோட கலரும் டெக்ஸ்டர் தான். எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து பக்காவாக வந்து வந்திருந்தது. அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய், சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதக்கினதும் அது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வேக விட்டுட்டு, மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா தனியாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, சிக்கன் எல்லாம் வெந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அது கூடவே கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டும் அது கூட மிளகு சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பூண்டு சேர்க்கறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தூவி விட்டு அடுப்பை வந்து இறக்கி வச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் தொன்னை பிரியாணியும் சிக்கன் கிரேவி ரைத்தா வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டோம். இனிமேல் நம்மளோட ஹேமஸ் கிச்சன் டொரண்டோ மெனுவில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சென்னை ஸ்டைல் பிரியாணி, ஆம்பூர் ஸ்டைல், திண்டுக்கல் ஸ்டைல் மட்டும் இல்லைங்க. இனிமேட்டு நம்மக்கிட்ட பெங்களூர் ஃபேமஸ் சிக்கன், மட்டன், ப்ரான் தொன்னை பிரியாணி, வெஜ் தொன்னை பிரியாணியும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் GTA கனடாவில் இருந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டீட்டெயில்ஸ் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். பாய்.